இன்னைக்கு என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த பணம் இது என்னுடைய சாப்பாடுக்கு. இது என்னுடைய தங்கச்சிக்கு நவம்பர் மாதம் கல்யாண பரிசாக முதல் போனி என்னுடையது. நாளைக்கு இந்த பணம் உண்டியில் போடப்படும். முதல் போனி என்னுடையது. நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா ₹1 மனிதன் சொன்ன மாதிரி நடக்கும். அதேமாரி நவம்பர் மாதம் என்னுடைய தங்கச்சி கையால் உண்டியல் திறக்கப்படும். நவம்பர் மாதம் அந்த பணம் குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும். இது எல்லாத்தையும் விட என்ன பாசமா பாத்துக்கிற எங்க அண்ணன் இருக்காரு. அதுதான் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து. ஒரு சின்ன குட்டி கதை. நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு நம்ம ஒரு பாதையில் நம்ம போயிட்டுருப்போம். அந்த பாதையில் கீழேயும் பார்க்கக்கூடாது, மேலேயும் பார்க்கக்கூடாது. நேராக நம்மளுடைய இலக்கை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு பாதையில் நம்ம போயிட்டுருக்கோமா, கீழேயும் பார்க்கக்கூடாது, மேலேயும் பார்க்கக்கூடாது, சைடையும் பார்க்கக்கூடாது, இந்த சைடும் நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்னது, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அந்த இலக்கில் நம்ம பயணிக்கும் போது நமக்கு பிடிக்காத சில பேர் கல்லை தூக்கி எறிவாங்க. அது எப்படி, நமக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து கல்லை தூக்கி போடுவாங்க. ஓகே, அவங்க நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டுட்டு இருப்போம். ஒரு பாதையில் நம்ம போயிட்டுருப்போம். நமக்கு தெரியாத சில பேர் கல்லை தூக்கி எறிவாங்க. நம்ம திரும்பி பார்ப்போம், யாரா கல்லை தூக்கி எறிதான் நம்ம பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. ஆனால் இந்த ₹1 மனிதன் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய பேச்சிலையும், ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும், ஒவ்வொருத்தருடைய செயலிலையும் அவங்க என்ன மனசில் நினைக்காங்க அது எனக்கு தெரியும். அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். வெளிப்படையாக உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு காரணம், இந்த உலகத்தில் நல்லது பண்ணணும்னா நம்ம நல்லது பண்ணுறோம். இந்த முயற்சி தடுக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி கிடையாது. எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, திருப்பி பேசினாலும் நம்மளை நல்லது பண்ண விட மாட்டாங்க. நல்லது பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் கல்லை தூக்கி எரிஞ்சிட்டே இருங்க. அந்த கல்லெல்லாம் நான் கேட்சி பிடிச்சி அந்த கல்லை அப்படியே சேர்த்து வச்சு அந்த கல்லில் இருக்கிற ஒவ்வொரு காயினும் அப்படியே எடுத்து உண்டியில் போடுவேன். அந்த உண்டியில் போட்டு குழந்தைகள் பசியை போக்க இந்த ₹1 மனிதன் வருவார். இப்பவும் சொல்கிறேன், நான் இந்த காதலையும் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணுங்கள், ஐ டோன்ட் கேர். நீங்கள் பிரச்சனை பண்ணால் மட்டும்தாங்க என்னால் நல்லது பண்ண முடியுது. அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே இந்த ₹1 மனிதன் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார். ஸோ அதனால் நவம்பர் மாதம் நீங்கள் இந்த ₹1 மனிதன் சொன்ன மாதிரியே நவம்பர் மாதம் என்னுடைய தங்கச்சி கையால் உண்டியல் திறக்கப்படும். அதுக்கு சில பிரச்சனைகள் தாண்டி இந்த ₹1 மனிதன் வருவார். காரணம், இனிமேல் தாங்க என்னுடைய கம்பக்கே வெறித்தனமாக இருக்கும்.